ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சத்யா. நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஃபேஷியலை பற்றி. இந்த ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம ஸ்கின்னை வந்து பயங்கர மாய்ஸ்சரைஸாகவே வைக்கும். அப்படி என்ன ஃபேஷியல்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸை வச்சு எப்படி வந்து ஃபேஷியல் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபைனலாக அந்த ஓட்ஸ் நம்ம ஸ்கின்னில் அப்ளை ஆகிறப்போ எப்படி அது நமக்கு பயங்கர மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே காலேஜ் போகிற டைம்லேயும் சரி, வேலைக்கு போன டைம்லேயும் சரி, வீட்டில் வந்துட்டு நார்மல் நம்ம பார்லர் போய் செலவு பண்ணாமல் வீட்டில் நார்மலாக வந்து ஒரு ஓட்ஸை வச்சே நான் வந்து அவ்வளோ பண்ணுவேங்க. பார்த்திங்கன்னா ஸ்கின் எனக்கு பயங்கர சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவே இருக்கும். அப்போ நான் யோசிப்பேன், நம்ம எவ்வளோ வெளியில் வந்து பார்லருக்கு வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்றது. சரி, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸை வச்சே நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணலான்றதை நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அந்த ஓட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னாங்க, இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம என்றைக்காவது வெளியே போகிறப்போ வந்து அந்த க்ரீம் அப்ளை பண்ணுறோம்ல, வெளியே போகிறப்ப என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து ஒரு 9 to 5 க்ரீமோ ஏதோ ஒரு சம் க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறப்பே நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா அப்படியே ஈவனாக அப்ளை ஆகும், திட்டாக நிற்கவே நிற்காது. அது எதனால் அப்படின்னா இந்த ஓட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அவ்வளோ மாய்ஸ்சரைசிங் ஆல்ரெடி அப்படியே இருக்கும், கொடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து அப்போ திரும்ப ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறப்ப பயங்கர ஈவனாக வந்து அந்த க்ரீம்ஸ்லாம் அப்ளை ஆகும். எதனாலனா நம்ம ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசிங் அப்படியே தங்கும். ஸோ இந்த ஓட்ஸ் வச்சு நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் காமிக்க போகிறேன். ஸோ ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் இருக்குது. வாங்க இன் டீட்டெயிலாக நான் வந்து ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு பிடிக்கும். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேலைக்கு போகிறவங்க அண்ட் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஆல்சோ இதை கைஸும் பண்ணலாம், இதை ஆம்பளைங்களும் பண்ணலாம். அப்படி ஒன்றும் இதில் ஏன்னா நான் இதில் டர்மரிக் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து ஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ வாங்க இன் டீட்டெயிலாக வந்து எப்படி பண்ணுறது ஓட்ஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ் வாங்க நான் என்னெல்லாம் திங்ஸ் யூஸ் பண்ணணுன்றதை காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரா மில்க் எதுக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி பயங்கரமாக கிளென்ஸ் பண்ணும் இது. ஸோ அதுக்காக ஒரு பச்சை பால் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பச்சை பால் தான் நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஒரு 2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன். அடுத்து வந்துட்டு 1 ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர், அப்புறம் ஹாஃப் தக்காளி, அப்புறம் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயில் வச்சு தான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்க்ரப் பண்ணுறப்பையும் ஒரு ஃபேஷியல் பண்ணுறப்பையுமே வந்துட்டு இந்த ஆலிவ் ஆயிலை நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ ஆலிவ் ஆயில், அப்புறமா வந்து தண்ணி, இது பார்த்திங்கன்னா ஓட்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பேக் கடைசியாக நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ஓட்ஸ் வந்துட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஏன் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா தண்ணியில் வச்சு அதை பயங்கரமாக பாயில் பண்ணுறப்போ வந்துட்டு நல்லா கொலக்கலாம் நமக்கு ஒரு மாதிரி நைஸாக வரும். ஸோ அதுக்காக நான் இந்த ஓட்ஸை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் பாயில் பண்ணுறதும் எப்படின்றத நான் வந்து தனியாக காமிக்கிறேன். பட் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி அதை வந்து ஒரு பதத்தில் நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் எப்படி வந்து பாயில் பண்ணி இதை எடுத்துக்கணுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்ச தண்ணியில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் அரைச்ச ஓட்ஸ், நான் வந்து ஓட்ஸை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச ஓட்ஸை வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ பேனில் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ 1/2 டம்ளர் ஆஃப் வாட்டர். இது ஆக்சுவலாக நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ அளவுக்கு போதும். ஏன் இவ்வளோ அளவுக்கு போதும் அப்படின்னா இது ஒரு ஆளுக்கு வந்து இது கண்டிப்பாக போதுமானது. ஸோ அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா நீங்கள் மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா இது பாயில் ஆக என்ன ஆகும்னா இதோட வளவளப்பு தன்மை வந்து அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வரட்டும். இந்த லிக்விடாக இருக்க அந்த ஃபார்மேஷன் வந்து ஒரு கொஞ்சமாக இதுவே அப்படியே பாதிக்கு பாதியாக கம்மியாகிற வரைக்கும் நம்ம வந்து இதை கண்டிப்பாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பொங்கி வரும். ஸோ போதும். இப்போ நீங்கள் வந்து இந்த பதத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க.
ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிக்கிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் அந்த இதை பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து இப்போ சுடுது. ஸோ நீங்கள் இதை ஆற விட்டுருங்க, நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நீங்கள் நல்லா ஆற விடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்க்கணும். அது ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் பேக் எப்படி பண்ணுறது காமிச்சிட்றேன். நம்ம வந்து இதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ் இருக்கும். ஸோ 2 ஸ்பூன்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் மில்க் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். மில்க் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அப்புறம் இப்போ கொஞ்சம் அரிசி மாவு. ஸோ 1 ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்து கொஞ்சம் காஃபி பவுடர், கொஞ்சமாக போதும் காஃபி பவுடர். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் வேணும், அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ½ ஸ்பூன் ஆஃப் ஆலோவேரா ஜெல். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றணும், கொஞ்சம் ரோஸ் வாட்டர். ஸோ நான் எப்போவுமே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆலிவ் ஆயில், கொஞ்சமாக. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பேக் பதத்தில் வர அளவுக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ஆள் ஃபேஸில் போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துடும். ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஸ்டெப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்றதை நான் லைவாக காமிக்கிறேன். ஸோ ஹேரை வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இப்படி ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் பேட் உங்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னா வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, மெடிக்கல் ஷாப்பில் கூட இந்த காட்டன் பேட் கிடைக்கிது. ஸோ இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் இல்லையா, ஃபிங்கர்ஸ் இருக்குது, ஃபிங்கர்ஸ் வச்சே நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட காட்டன் பேட் இருக்குது, நான் காட்டன் பேட் எடுத்துருக்கேன். ஸோ காட்டன் பேடை வச்சு நம்ம அந்த மில்க்கு வந்து ரா மில்க்கை டிப் பண்ணி நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் டேக்கிங் ஃபஸ்ட் மில்க். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ண போகிறேன். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ நம்ம எதுக்காக வந்து இந்த மில்க் எடுக்கிறோம் அப்படின்னா, பயங்கர மாய்ஸ்சரைஸ். இது வந்து அப்படியே நம்மளோட கிளென்ஸ் அப்படியே எடுத்துரும். நம்மளோட இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே நல்லா பயங்கரமாக எடுத்துரும். அழுக்கு போஸ் ஏதாவது இருந்தால் அது வந்து ஓப்பன் பண்ணிடும், நல்லா எடுத்துரும். ஸோ இதை வச்சு நல்லா வைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி நல்லா அதை கிளென்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து ஒரு டவலை வச்சு எடுத்துருங்க. நீங்கள் மூஞ்சி கழுவ வேணாம் எவ்ரி டைம். ஃபஸ்ட் ஜஸ்ட் டவலை வச்சு நீங்கள் வைப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு நீங்கள் நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்வேன், இது வந்து நீங்கள் எது ஃபேஸ்க்கு பண்ணுறதா இருந்தாலும் கழுத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ தட் ஈவன் டோனில் இருக்கும் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து எப்பயுமே வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்ஃப்ளோட்டிங் பண்ணணும். எப்படின்னா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து பயங்கர க்ளோ கொடுக்குங்க. அது வந்து என்ன பண்ணோன்னா வந்து ஃபஸ்ட் கிளென்ஸ் பண்ணுறோம்ல, இது கிளென்ஸ் பண்ணுறப்பே நான் ஆக்சுவலாக வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்க் பண்ணி
கிளென்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுங்க. ஸோ சின்ஸ் நம்ம உமன்ஸ் அப்படின்றனால வந்துட்டு நம்ம வந்து அதில் கொஞ்சம் டர்மரிக் மஞ்சத்தூள் போட்டு நம்ம பண்ணலாம். கைஸ் பண்ணுறப்ப வந்து ஆம்பளைங்க பண்ணுறப்ப வந்து மஞ்சத்தூள் இல்லாமல் வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சு மட்டுமே வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுங்க. ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து டர்மரிக் மஞ்சத்தூள் கலந்துருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை. போதும், இந்த அளவுக்கு போதும். ஓகேவா? ஸோ கண்ணுக்கு கீழே ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஃபுல் நெக் போட்டிருக்கேங்க. ஸோ அதனால் நான் வந்து கழுத்துக்கு போடல, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மஞ்சள் இதாகிடும்ல. நான் உங்களுக்கு ஃபேஸுக்கு மட்டும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2 minutes. ஸோ உமன்ஸ் பண்ணுறப்ப டர்மரிக்கும் மில்க்கும் தேங்காய் எண்ணெயும் போட்டு பண்ணுங்க. கைஸ் பண்ணுறப்ப வெறும் தேங்காய் எண்ணெய் அண்ட் மில்க் போதும். ஸோ இதோட ஆக்சுவலாக நம்ம இப்போ மில்க்கும் ஆட் பண்ணணும். நான் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் மில்க். சும்மா நம்ம ஃபேஸ்க்கு அந்த டேப் பண்ணுறதுக்கு தான். இப்படி ஸோ மில்க் ஊற்றுனதுலேருந்து ஒரு 2 minutes ஜஸ்ட் கிவ் அ மசாஜ். வந்து வைப் பண்ண வேணாம். ஸோ இதோடையே நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரப்பர் வந்து சொன்னேன், சுகரும் அண்ட் தக்காளி இப்படி இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுட்டு இதில் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிப் பண்ணணும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அந்த சர்க்கரையோட அந்த டைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே பயங்கரமாக வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பண்ண இப்படி கீழே தட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து பண்ண ஒழுங்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸோ இது 5 minutes நம்ம ஸ்கின்லேயே இருக்கட்டும். ஸ்க்ரப் பண்ணணும், நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் துணியை நல்லா வெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து வைப் பண்ணி எடுத்துறேன். ஸோ இது பண்ணோன்னே நம்ம அந்த மஞ்சள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் போட்டோம் இல்லையா, இந்த தேங்காய் எண்ணெய் மஞ்சளும், ஸோ அதெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்க்ரப்பரோடையும் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ நம்ம போய் தனியாக மூஞ்சி கழுவணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆலிவ் ஆயில் சொன்னேன்ல, ஆலிவ் ஆயிலை வச்சு திரும்பவும் எக்ஸ்ஃப்ளோட்டிங் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆலிவ் ஆயில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கூட இல்லைங்க, கொஞ்சமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு 2 minutes ஃபேஸில் வந்து அது அப்படியே ஃபேஸில் வந்து அப்படியே இறங்கும். ஸோ அது அப்படியே கொஞ்சம் உள்ள அது போர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் உள்ள இறங்குற வரைக்கும் ஜஸ்ட் டேப் இட் ஆர் இப்படி மசாஜ் மாதிரி கொடுங்க.
ஒரு சில பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் அது எல்லாமே இருக்குது. எனக்கும் இருக்குது பாருங்கள், எனக்கும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆலிவ் ஆயில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன். அப்படி ஒன்றும் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இது கொடுக்கல. அப்படி இல்லை, ஒரு சில பேருக்கு அது ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆலிவ் ஆயிலை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக அது வந்து நல்லது தான் ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சஜஷன். ஸோ இந்த மாதிரி ஸோ 2 மினிட்ஸ் இதை பண்ணி முடிச்சுட்டு அதே வெட் கிளாத்தோட ஜஸ்ட் வைப் இட் ஆஃப். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஓட்ஸ் வச்சுட்டு ஒரு பேக். ஸோ அதை நம்ம போட போகிறோம். ஸோ இந்த பேக் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ நல்லா அப் ஸ்ட்ரோக்கில் இந்த மாதிரி ஸோ நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு அது எப்படி இருக்குன்றதை நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ் நல்லா பாருங்கள், நீங்களே ஒரு க்ளோ வந்து பார்க்க முடியும். இது என்னென்னா அப்படியே நல்லா வந்து நம்ம பண்ண அந்த ஓட்ஸு, அந்த ஆலிவ் ஆயில், அந்த அலோவேரா ஜெல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கியிருக்கும், ஃபேஸில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அடுத்து இன்றைக்கி நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருவேன். நான் அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து நான் வெளியே போகிறப்போ ஒரு மேக்கப்போ ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ இது பயங்கரமாக ஈவனாக அப்ளை ஆகும். ஸோ அதை வந்து உங்களால் உணர முடியும். ஸோ இந்த ஃபேஷியல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தொட்டுறப்பே பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட் தரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து இதை வந்து பகலில் ட்ரை பண்ணாமல் நீங்கள் ஈவினிங் ஒரு 6-7 அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போயிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பாருங்கள். உங்களுக்கு உடனே அந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் கிளிக் ஆன் பெல் ஐக்கான். பை கைஸ்.